இப்போ உங்களோட கரியரில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போனோம் அப்படின்னா, யூசுவலா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, புரோகிராமிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்ல ஒரு அக்கவுண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா வந்து அந்த அக்கவுண்ட்ஸில வந்து அப்டேட்டடா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா இது மட்டும் இல்லாம, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றது. நம்ம வந்து அந்த டெக்னிக்கல் சைடு இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்போம். எல்லாருக்கும் இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றது தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணீங்கன்னா தான், உங்களோட கரியர்ல வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போ முடியும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோன்னா, அது மல்டிபிள் வேஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் நிறைய தெரியணும். அது மாதிரியான ஃபியர் வரும் நமக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துரும். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்லையும் அப்டேட் பண்ணிட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிஷன்னு சொல்லுவோம். மிஷன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில கம்பெனிஸ் வந்து மிஷன் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஹை லெவலில் அவங்க என்ன அச்சீவ் பண்ணணுன்றது. எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறேன், ஒரு ஃபிட்னஸ் ஆப் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் செட் பண்ணலாம். அதுதான் மிஷன். அந்த மிஷன் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா, நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். மிஷனோட சப்செட் தான் வந்து கோல் செட் பண்ணுறதுன்னுவாங்க. நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா, அது எப்போ பண்ண போகிறேன், என்னால் பண்ண முடியுமான்றது அதெல்லாம் தெரியாது. அதுதான் வந்து கோல்னு சொல்கிறது. கோல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு டைம் லைன் இருக்கும். அது நம்மளால் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் கோல். எக்ஸாம்பிள் வந்து 2025 நவம்பருக்குள்ளே நான் ஒரு ஃபிட்னஸ் ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கோல். இது மாதிரி நீங்கள் ஒரு 2 or 3 கோல் செட் பண்ணிக்கலாம். கோல் செட் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணணும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணி அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 30% அதிகமாக சான்ஸ் இருக்கான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. இந்த கோல் எப்படி செட் பண்ணுறதுனா, ஸ்மார்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இந்த கோல் செட் பண்ணுறதுக்காக. அது கூகுள் பண்ணி பாருங்கள். அதை வந்து ப்ராப்பராக செட் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை ப்ராப்பரான டைமில் முடிக்க முடியுமான்றது அந்த ஃப்ரேம் ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் எமோஷன்ஸ். நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது தான். நமக்கு வந்து மல்டிபிள் எமோஷன்ஸ் வரும் டெய்லி. சில டைம் ஹாப்பியாக இருப்போம், சில டைம் வந்து நமக்கு கோவம் வரும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா நமக்கு கோவம் வரும். எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மைண்ட்ஃபுல்னஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுல மைண்ட்ஃபுல்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ நம்ம அங்கே தான் நம்மளோட மைண்டும் இருக்கணும். பாடி அண்ட் மைண்ட் வந்து சேம் பிளேஸில் இருக்கணும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது. இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1 hour ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 1 minute வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது மல்டிபிள் வேல் இருக்குது. எக்ஸாம்பிள் பிரெத்திங்கும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் தான். ஒரு 1 minute வந்து அந்த பிரெத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம பிரேக் எடுக்கணும். ஒரு போமோடோரான்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுக்கிறது. அது வந்து ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இல்லை ஆப் இருக்குது. அதை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 30 minutes கழிச்சு ஒரு அலாரம் வரும். இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ ஒரு 5 minutes பிரேக்கு. அதுக்கப்புறம் ஒரு 30 minutes ஒர்க்கு, அப்புறம் 5 minutes பிரேக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, ப்ராப்பர் பிரேக் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்களாம். அது இல்லாமல் 30% வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுதான். இந்த எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணி டெய்லி ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி கம்மியாகுதுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோத் மைண்ட் செட். இந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்ம கரியரில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுன்றது. ஆனால் ஏன் நம்ம க்ரோத் மைண்ட் செட்டுக்கு போக மாட்டோம்னா, நமக்கு எப்போவுமே வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் நம்ம என்ன ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் லெவலில் போனால் அது நமக்கு ஒரு பயம் இருக்கும். அங்கே ஒழுங்காக பண்ண முடியாது நம்ம, அது மாதிரி பயம் இருக்கும். பட் இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ரெகுலர் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் எதுன்னு நினைக்கிறோமோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான ஒரு 5 minutes டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்ணலாம். டெய்லி ரிவ்யூ பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து இது மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து 20% வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. கடைசியாக பார்த்தோன்னா, லெவரேஜிங் ஏஐ டூல்ஸு. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களோட ஒர்க்கில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் ஜிபிடி இருக்குது. அந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு அக்கௌண்டண்ட்டும் யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் அந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி சாட் ஜிபிடியை ஒரு ரெகுலராக அவங்களோட ஒர்க்கில் யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி கோட் அடிச்சதால் அவங்களுக்கு 70% வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான். ப்ளஸ் ஒரு 30% ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதான் இந்த ஏஐ மாதிரி கோடிங் அசிஸ்டன்ட் வச்சு. கடைசியாக பார்த்தோன்னா, யாரெல்லாம் அவங்க லைஃப்பில் வந்து ஒர்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்களோ அவங்களால வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுமா.
ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி ஷோ அப் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் சூப்பராக சொல்லியிருப்பார் இதை. ஸோ அவரோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாராம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஜிம் போனால் என்ன பண்ணுவோம், 1 ஹவர் இருக்கணும் இல்லை 1/2 ஹவர் இருக்கணும்னு நினைப்போம். அட்லீஸ்ட் 1/2 ஹவராச்சும் இருந்துட்டு வருவோம். ஸோ அவரோட கிளைண்ட் வந்து ஜிம்முக்கு போயிட்டு 5 மினிட்ஸில் வந்துடுவார். ஸோ ஏன் பார்த்தோன்னா அவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிம்முக்கு போகிற ஹேபிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஜஸ்ட்டு போகிறாரு, ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டோ இல்லை ஏதோ பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த 5 மினிட்ஸ் போகிறாருன்னா ஒரு 20-30 டேஸ் போனாருன்னா அவருக்கு ஜிம்முக்கு போகணுன்ற ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா டெய்லி அந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது ஈஸியாக நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கரியரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட டெக்னிக்கல் ஸ்டாக்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ ஏஐயில் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.